ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சுவையான கத்திரிக்காய் தொக்கு பிரியாணிக்கெலாம் கொடுப்பாங்கள்ல, அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சமாக எள்ளு போட்டு பொரிய விட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கத்திரிக்காயை கொத்து கொத்தாக போட்டுக்கலாம். இப்போ இந்த கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் எள்ளையும் போட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் கொத்து கொத்தாக போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கல்லுப்பும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியும் நீள நீளமாக கட் பண்ணி நான் போட்டு வதக்கிக்க போகிறேன். நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு வதக்குங்க. இப்போ நான் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கிறேன். திருப்பி மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் மூடியை போட்டு வேக வச்சு எடுத்தால் சுவையான பிரியாணிக்கு ஏற்ற கத்திரிக்காய் பச்சடி ரெடி.